ராஜவேல் டைரக்ஷன்ல தர்ஷன், காளி வெங்கட், KPY தீனா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் தான் ஹவுஸ்மேட்ஸ். இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோவான தர்ஷன் இவருக்கு ஹாப்பியான லவ் மேரேஜ் நடக்குது. ஒரு அப்பார்ட்மெண்ட்க்கு இவங்களே போய் அந்த அப்பார்ட்மெண்ட்டை வாங்கி ஹாப்பியா இவங்களோட லைஃபை ஸ்டார்ட் பண்றாங்க. அதே மாதிரி தான் இன்னொரு பக்கமும் காளி வெங்கட் குடும்பமும் அந்த அப்பார்ட்மெண்ட்ல வாழ்ந்துட்டு வராங்க. ஆனா அந்த அப்பார்ட்மெண்ட்ல ஒரு அமானுஷமான விஷயங்கள், வித்தியாசமான விஷயங்கள் நடக்குது. அந்த விஷயங்கள் தான் என்ன, அந்த விஷயங்கள் எதுக்காக நடக்குது, ஃபைனலா அந்த விஷயங்களை சால்வ் பண்ணி அந்த வீட்டில் மறுபடியும் ஹாப்பியா வாழ்ந்தாங்களா இல்லையன்றது தான் இந்த ஹவுஸ்மேட் படத்தோட மீதி கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னா, இந்த படத்தோட யூனிக்கான கான்செப்ட் தான் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி லைனை சொல்லியிருப்பாங்க. நம்ம படத்துல ஒன்று பார்ப்போம், ஆனா படத்துல இன்னொன்று விஷயம் நடக்கும். அதுதான் அந்த படத்தோட வேற லெவலே. படத்தோட ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் கிட்ட ரிப்பீட்டட் சீன்ஸ்லாம் வந்துட்டு ஒரு ஸ்லோவா தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனா காளி வெங்கட் உள்ள என்ட்ரி ஆன உடனே படம் நல்ல ஃபன் மூமெண்ட்ல டிஃப்ரெண்ட் ஜானரை பேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ்ஸே. காளி வெங்கட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே நடிச்சிருக்காரு. தர்ஷன் அவங்களுக்கு கொடுத்த ரோலை நல்லாவே நடிச்சிருக்காரு. இன்னொரு பிளஸ்னா படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் BGMல மிரட்டி இருக்காரு இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். மற்றபடி இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி எல்லாமே சூப்பராகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மேக்கிங், விஷுவல்ஸ், சினிமோட்டோகிராஃபி எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேலையும் என்கேஜிங்காக கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த ஹவுஸ்மேட்ஸ் படம் ஒரு நல்ல படமாக வந்து நிற்குது. இப்போ இந்த ஹவுஸ்மேட்ஸ் படத்துக்கு நாங்கள் தர ரேட்டிங் 5க்கு 4 கொடுக்கலாம். அதுக்கு ஏற்ற படம் தான் ஹவுஸ்மேட்ஸ். நிச்சயமாக இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான அட்டம்ப்டில், டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி லைனில் வந்திருக்கிற படம் இந்த ஹவுஸ்மேட்ஸ்.